கட்சியிலிருந்து தினகரன் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று சந்தித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலின் தருகிறாரோடு பேசலாம். ஸ்டாலின், ஏற்கனவே 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரனை சந்தித்திருக்கிறார்கள். இப்பொழுது கூடுதலாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தினகரனின் கை ஓங்குவதாக நாம் புரிந்து கொள்ளலாமா? கார்த்திகேயன், டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவும் சரி, அதன் பிறகும் சரி, பல்வேறு விதமான மாற்றங்கள் தொடர்ச்சியாக அதிமுகவில் நிகழ்ந்து வருகின்றன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய ஆதரவு வட்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறது. அதாவது வெளிப்படையான ஆதரவை தற்போதுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்துள்ளார்கள். இதற்கு முன்பு நேரடியாக அவரை போய் ரகசியமா சந்திப்பார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள் அவருடைய சசிகலா மற்றும் தினகரனை ஒதுக்கி வைக்கப்பட்டதாக, கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்ததாக தெரிவித்த பிறகு ரகசியமாக சந்திப்பார்கள். ஆனால் வெளிப்படையாக கடந்த 2 நாட்களாகத்தான் டிடிவி தினகரனுக்கு தன்னுடைய ஆதரவு கரங்களை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக தெரிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நேற்று அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்திக்க தினகரன் வந்த பொழுது அவருடன் சேர்ந்து 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பெரம்பூர் எம்எல்ஏ வெற்றிவேல், ஆண்டிப்பட்டி தங்கத்தமிழ்ச்செல்வன், சாத்தூர் சுப்பிரமணியன், கம்பம் ஜக்கையன், அதே போல பெரியகுளம் எம்எல்ஏ கதிர்காமு, சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ பார்த்திபன், நிலக்கோட்டை தங்கதுரை, ஆம்பூர் பாலசுப்ரமணியன், குடியாத்தம் ஜெயந்தி, ராதாபுரம் இன்பதுரை மற்றும் பூந்தமல்லி ஏழுமலை என 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று பெங்களூருக்கே தினகரனுடன் வந்து பரப்பநகர சிறைக்கு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக பார்த்தோம்னால் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் செய்யாறு எம்எல்ஏ தூசி மோகன் ஆகியோர் நேரடியாக இன்று காலையே டிடிவி தினகரனை சந்திக்க வந்ததாக தெரிவித்திருந்தார்கள். இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை ஏற்கனவே டிடிவி தினகரனுடைய ஆதரவாளராக உள்ளவர்கள் தான். ஆனால் மற்றொரு 2 எம்எல்ஏக்களை பொறுத்தவரை மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, மதுரை மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா நேரடியாகவே வந்து தினகரனுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார். அதாவது ராஜன் செல்லப்பாவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தினகரன் ஆதரவாளராக கருதப்பட்டாலும் ரகசியமாகத்தான் சந்தித்து வந்தார். ஆனால் இன்று காலை தான் நேரடியாக தன்னுடைய ஆதரவை அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அதே போல பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முத்தையாவும் இதே போன்ற ஒரு நிலையை தான் எடுத்துள்ளார். தொடர்ச்சியாகவே டிடிவி தினகரன் தெரிவிக்கும் முக்கியமான கருத்து என்னவென்றால் 122 சட்டமன்ற உறுப்பினராக பன்னீர்செல்வம் அணியை தவிர்த்து 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் தனக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலே உள்ளதாகத்தான் அவர்கள் தினகரன் தெரிவிக்கிறார். அதாவது அமைச்சர்கள் ஒரு சில அமைச்சர்கள் இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட எம்எல்ஏக்களின் ஆதரவு என்பது தனக்கு அதிகமாக உள்ளதாகத்தான் டிடிவி தினகரன் தொடர்ச்சியாகவே தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மட்டுமே ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. அதாவது 30 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றால் 30 அமைச்சர்கள் மட்டும் என்னை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டதாக தெரிவித்திருந்தால் கூட எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தான் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவு தனக்கு உள்ளதாக அவர் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். தொடர்ச்சியாக இது 15 சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அதாவது டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து பார்த்தோம் என்றால் முன்னாள் அமைச்சர்களும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி ஆகட்டும், தோப்பு வெங்கடாச்சலம், அதே போல பழனியப்பன், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, மாரியப்பன் கென்னடி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினரும் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளார்கள். அவர்கள் நேரடியாகவே டெல்லிக்கு சென்று அவர் திகார் சிறையிலிருந்து வெளியே வரும்போது தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் வகையில் அவர்கள் நேரடியாகவே போய் வரவேற்றார்கள். இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது அமைச்சர்களை தவிர்த்து பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது தற்போது டிடிவி தினகரனுக்கு உள்ளதாகவே நாம் பார்க்க வேண்டும். கார்த்திகேயன்.